தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். சித்ரா காஃபி இணைந்து வழங்கும் உரைகள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். ஆதாரை நம்பத்தகுந்த ஆவணமாக ஏற்க முடியாது அப்படின்னு இந்திய தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்காங்க. சாதாரணமா இல்லை, உச்ச நீதிமன்றத்தில் போய் சொல்லியிருக்காங்க. பீகாரில் நடந்துட்டு இருக்க வாக்காளர் சிறப்பு திருத்த பணியின் போது ஏற்பட்ட அந்த வழக்குகள் உச்ச நீதிமன்றத்துக்கு சென்றபோது அதற்கு பதிலளித்து பேசிய இந்திய தேர்தல் ஆணையம் ஆதார், ரேஷன் கார்டு, பேன் கார்டு உள்ளிட்ட ஆவணங்கள் நம்பத்தகுந்த ஆவணங்கள் இல்லை, அதை ஏற்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பா அவர்கள் சொன்னதற்கு காரணம், ஒருவருக்கு அந்த வாக்கு உரிமை கொடுக்க வேண்டுமானால் அவர் இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும், அந்த வயது, இருப்பிடம் இந்த மூன்றையும் அவர் நிரூபிக்க வேண்டும். அப்பதான் நம்மளால் அதை கொடுக்க முடியும். அப்ப அதை நிரூபிப்பதற்கு ஆதாரோ, பேன் கார்டோ, ரேஷன் கார்டோ நாங்கள் நம்பத்தகுந்த ஆதாரமாக எடுத்துக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி இன்னொரு விஷயத்தையும் அவங்க சொல்லியிருக்காங்க. குறிப்பாக குறிப்பிடணும், வாக்காளர் அடையாள அட்டையை கூட நம்பத்தகுந்த ஆவணமாக நாங்கள் எடுத்துக்கொள்ள மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. இது நிறைய பேசு பொருள்களை எழுப்பியிருக்கு. ஒருத்தர்கிட்ட இருக்கிற டாக்குமெண்ட்டோட நம்பகத்தன்மையை குறித்து கேள்வி கேட்டால் அதற்கு சரி செய்ய நிறைய வழிகள் இருக்கிறது. ஆனால் ஒரு அரசாங்கமே கொடுத்திருக்கிற இந்த அடையாள அட்டைகளை நம்பத்தகுந்ததாக இல்லை அப்படின்னு சொல்றது அரசாங்கத்தையே தேர்தல் ஆணையம் நம்பவில்லையா அப்படிங்கிற கேள்வியும் எழுகிறது. அதை குறித்து தான் இன்றைய உரைகள் நிகழ்ச்சி விவாதிக்க இருக்கிறது. என்பது குறித்து விவாதிக்க நம்மோடு இணைந்திருக்கும் விருந்தினர்கள் பத்திரிகையாளர் திரு ரங்கராஜ் அவர்கள், வணக்கம் சார். வணக்கம். மற்றும் வழக்கறிஞர் திரு செல்வம் அவர்கள், வணக்கம் சார். சார் ரங்கராஜ் சார், இந்த ஆதாரை ஏற்க முடியாது அப்படின்னு நிறைய ஆவணங்களை கொடுத்துருக்காங்க. அது நம்ம எப்படி பார்க்க முடியும்? ஏன்னா குறிப்பாக இதற்கு முன்னாடியே இபிஎஃப் ஆதாரை நாங்கள் ஒரு பிறப்பு தேதிக்கான ஆவணமாக நாங்கள் எடுத்துக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த ஆதாரின் பங்குதான் என்ன, அதற்கான காரணங்கள், எடுத்து வந்ததுக்கான காரணங்கள் என்ன, ஏன் இந்த பிரச்சனை நீடிக்குது? இப்போது ஆச்சரியமான விஷயந்தான் இப்போ தேர்தல் கமிஷன் எடுத்திருக்கிற ஸ்டாண்டு. ஏன்னா அரசாங்கத்துடைய பல்வேறு திட்டங்கள், இப்போ ரயில்வே டிக்கெட் புக் பண்ணாலும் சரி, எங்கே இப்போது லேட்டஸ்ட்டாக கேஸ் இது பெற்றவங்க அவங்க ஏதோ போக்கஸ் நடக்குதுன்னு சொல்லி மறுபடியும் எல்லோரும் ஆதார் தான் சப்மிட் பண்ண சொல்லி கொடுக்க சொல்கிறாங்க. ஆதார் நீங்கள் சப்மிட் பண்ணலன்னா போகஸ்ன்னு சொல்லி கேஸோடைய அந்த உரிமை ரத்து பண்ணுறாங்க கேஸ் ஏஜென்சிலாம். இது இப்போது 3 வாரம் 4 வாரம் நடந்துகிட்ருக்கு. அதே போல் பல்வேறு அரசு திட்டங்களுக்கும் ஆதார் மஸ்ட்டு அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அவங்க எல்லாருமே ஆதாரை ஏற்றுக்கிறாங்க. வேறு எது கொடுத்தாலும் ஏற்றுக்காத நிலைமையில் ஆதார் அவ்வளோ பவர்ஃபுல்லாக அதை கொடுத்துருக்காங்க. இப்போ ஆதாரை ஏற்றுக்க முடியாதுன்னு தேர்தல் கமிஷன் சொல்வது ரொம்ப வினோதமாக இருக்குது. அதுவும் சுப்ரீம் கோர்ட்டு இந்த வழக்கு சுப்ரீம் கோர்ட்டில் வந்தபோது சுப்ரீம் கோர்ட்டில் ஆதார் கன்சிடர் பண்ணலாம், ரேஷன் கார்டு, எபிக், அதான் எலெக்ஷன் கமிஷனுடைய ஏற்கனவே கொடுத்த கார்டு, இதெல்லாம் வச்சு பரிசீலிக்கலாம். அவங்க ஒரு ஆர்டர் கூட கொடுத்துருக்கலாம், இதெல்லாம் வச்சு நீங்கள் கொடுக்கலான்னு கூட சொல்லியிருக்கலாம். ஆனால் எலெக்ஷன் கமிஷன் ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடி, அதெல்லாம் நேரடியாக டைரக்டிவாக கொடுக்காம இதெல்லாம் பரிசீலித்து முடிவெடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த சுப்ரீம் கோர்ட்டுடைய ஆலோசனையை மனதில் வைத்து கொண்டு எலெக்ஷன் கமிஷன் அது போல் ஒரு முடிவு எடுத்துருக்கலாம். ஆனால் என்னமோ தெரியல, ஆதார் இதெல்லாம் மற்ற இதெல்லாம் எடுத்துக்க முடியாதுன்னு சொன்னாங்க. இப்போ இதில் அடிப்படையே நீங்கள் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் இஸ் நாட் த பாடி டு டிசைட் சிட்டிசன்ஷிப். நாட்டில் குடியுரிமை என்பது எலெக்ஷன் கமிஷன் தீர்மானிக்கிறது கிடையாது. அப்போ அவங்களுக்கு வேண்டியது அட்ரஸ் ப்ரூஃபு, மற்ற இந்த ப்ரூஃப் அவங்க கேட்டு வாங்கிக்கிறாங்க. இல்லை இப்படியே கொண்டு போனால் நாளைக்கு எதை தான் ப்ரூஃப் நாளைக்கு எடுத்துப்பாங்க. அவங்க சொல்கிற வாதம் என்னென்னா ஆதாரம் நிறையா போகஸ் இருக்கான், ரேஷன் கார்டில் நிறையா போகஸ், இதெல்லாம் கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் கொடுக்குறது. இப்போ ரேஷன் கார்டில் ஆதார் அடிப்படையில் செஞ்சதுனால நிறைய போகஸ் நீக்கிட்டோன்னு பல்வேறு அரசுகள் சொல்லுது. மத்திய அரசு சொல்கிறாங்க, மாநில அரசு சொல்கிறாங்க. நான் அதை நான் புரிஞ்சுக்கிறேன். ஆதாரில் அரசாங்கம் செய்யுது, மத்திய அரசாங்கம் செய்யுது, ரேஷன் கார்டில் மாநில அரசாங்கம் செய்யுது, அதில் நிறைய போகஸ் இருக்குது, அவர்கள் பிடித்தவர்கள் பிடிக்காதவர்னு அப்படிலாம் பண்ணுறாங்க, நம்ம ஏற்றுக்கிறோம்.
ஓட்டர் ஐடியே ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க. அதான் அதை கொடுக்கறது தேர்தல் ஆணையம் தான். அதான் அப்ப அதை யார் பண்ணதுங்கிறது ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அதுதான் நான் என்ன சொல்றேன்னா, அப்போ எதை தான் ஏற்றுப்பாங்க அப்படின்னு இருக்குல்ல. இப்போ எதை எடுத்தாலும் நீங்கள் ஆதாரையே நீ கொஸ்டின் பண்ணிங்கன்னா, ஆதார் எப்படிப்பட்டதுன்னா நீங்கள் வந்து நினச்சி பார்க்கணும். ஆதார்னா நம்ம கஷ்டப்பட்டு தான் என்ரோல்மெண்ட் பண்ணோம். இப்போ பயோமெட்ரிக் இதெல்லாம் வச்சு கண்ணில் வச்சு ரெக்கார்ட் பண்ணுறாங்க. இப்போது ரொம்ப சூட்சமான விஷயம் என்னன்னு சொன்னால், மற்ற எல்லாமே நீங்கள் வந்து மேனிப்புலேட் பண்ணலாம், மால் ப்ராக்டிஸில் திருத்தம் செய்யலாம். ஆனால் கண்ணோட இந்த இமையோட இந்த பியூப்பிள் இருக்கு இல்லையா, அதை யாருமே டூப்ளிகேட் பண்ண முடியாது. அப்படிப்பட்டது ஃபுல் ப்ரூஃபான மெக்கானிசம் இதில் வச்சுருக்காங்க. புராணங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, விஷ்ணுவே அவதாரம் எடுக்கும்போது கண்ணு மட்டும் கூட வருமா, மற்ற பாகம்லாம் வராது. இதை கண்டுபிடிச்சவங்க யாருன்னா, கண்ணை வச்சு அவர் கடவுள் அவதாரம் விஷ்ணு அவதாரம் கண்டுபிடித்தது யாருன்னா, ராமாயணத்தில் நீங்கள் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க, மண்டோதரி. அவங்க ராட்சசி குடும்பத்தில் இருந்தாங்க. சரி, அவங்க சூர்பனகையும் கண்டுபிடிச்சாங்களாம். அது எதை வச்சுன்னா கண், இது விஷ்ணுவோட கண் அப்படின்னு அவங்க சொல்லி வந்திருக்கு. அப்போ அந்த கண் வந்து அவ்வளோ பவர்ஃபுல். இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இந்த கார்டை இஷ்யூ பண்ணுறாங்க. அதை டூப்ளிகேட் பண்ண முடியாது, மேனுஃபேக்சர் பண்ண முடியாது, மாற்ற முடியாதுன்னு. அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு வெப்பனை நம்ம ஏன் தடுத்து நிறுத்துகிறோம்? நீங்கள் போகஸ்ன்னு சொன்னீங்கன்னா, நாளைக்கு இதே நான் என்ன சொல்கிறேன், அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனோம்னா எதை தான் ஏற்றுப்பாங்க? நாளைக்கு வந்து பிறப்பு சான்றிதழ் இது ஒண்டி தான் அப்படின்னு வச்சுங்க. இப்போ சொல்கிறாங்க பெற்றோர்கள் கொண்டாடணும், முன்னோர்கள் கொண்டாடணும். அவங்கக்கிட்டே இப்போது பார்த்தீங்கன்னா பெரும்பாலான மக்கள்கிட்ட பெற்றோர்களுடைய பிறந்ததற்கான சான்றிதழ் இல்லை. அந்த காலத்தில் ஒரு ஜோசியர் வர வச்சு ஜாதகம் வச்சு எழுதுவாங்க. எனக்கு தெரிஞ்சு ஜாதகம் எழுதுவாங்க. இப்போ நம்ம 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 வாழ்க்கையில் நடந்திருக்கு. நம்ம பர்த் சர்டிஃபிகேட்லாம் பின்னால் தான் போய் கேட்குறாங்கன்னா அலைஞ்சிருக்கோம். தவிர அந்த காலத்தில் பர்த் சர்டிஃபிகேட்டோ டெத் சர்டிஃபிகேட் வாங்காத காலம் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால் கூட இருந்திருக்கு. அப்போ அந்த காலகட்டத்துக்கான ப்ரூஃப் கொண்டாங்கன்னா எப்படி இருந்தால் நீ கொண்டு வர முடியும்? அப்போது அடிப்படையில் நம்ம சமூகமே இந்த வெள்ளையர் ஆட்சி அதுக்கெல்லாம் பிற்பட்டு கடைசி இப்போ ஒரு 20-30 ஆண்டுகளாக தான் நம்ம வந்து இந்த பர்த் சர்டிஃபிகேட் டெத் சர்டிஃபிகேட்லாம் கேட்குறோம். இதுக்கு நம்ம எவ்வளோ மக்கள் அலைய வேண்டியதாக இருக்குல்ல. சாதாரண ஒரு குடிமகன் ஒரு தாலுக்கா ஆஃபீஸில் போய் ஒரு பர்த் சர்டிஃபிகேட் டெத் சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்க முடியுமா? எவ்வளோ கஷ்டப்படும். 4 நாள் வர சொல்லுவாங்க. அப்போது லஞ்சம் ஊழல் அதுதான் வழி வகுக்குது. அப்போது லஞ்சம் ஊழல் நடைபெற்று ஒரு தாசில்தார்லேருந்து ஒரு பர்த் சர்டிஃபிகேட் வாங்கினாங்கன்னா அதுவும் போகஸ் தானே. இப்போ அவங்க பணம் கொடுத்தா ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க அப்படின்னு வரும்போது, அப்போ பணம் கொடுத்தா ஆல்டர் பண்ணுறதுக்கும் அங்கே வழி இருக்குது, போகஸாக வாங்குறதுக்கும் வழி இருக்குது. அப்போ நாளைக்கு பர்த் சர்டிஃபிகேட் இவங்க ஏற்றுக்கிறதும் நாளைக்கு அதுவும் போகஸ்ன்னு சொன்னால் எதை தான் ஆதாரமாக எடுத்துக்கிறது? எல்லாமே போகஸ்ன்னு சொல்லிட்டா அடிப்படையில் ஏதாவது ஒரு நம்பிக்கைன்னு ஒன்று இருக்கணும். ஆதார் வந்து ஒரு மேக்ஸிமம் ஃபுல் ப்ரூஃபாக இருக்கிறது வந்து ஆதார், கூடவே எபிக் கார்டு, கூடவே ரேஷன் கார்டு, மூணுத்தையும் கொண்டாங்கன்னு சொல்லி கேட்கலாம். ஆனால் அதுவும் ஏற்றுக்கல. இந்த மூணுமே ரிஜெக்ட் பண்ணுறாங்க. மொத்தம் இதில் எலெக்ஷன் கமிஷன் வந்து நேர்மையாக நடந்துக்கணும், நேர்மையாக நடந்துக்கிறாங்கன்னு காட்டணும். வர சீசர்ஸ் ஒய்ஃப் மஸ்ட் பி சீன் டு பி அபோவ் சஸ்பிஷன். சீசர் ஒய்ஃப் மட்டும் இல்லை, சீசர் மனைவி மட்டும் ஏன் சொன்னாங்க? சீசரே சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவங்களாம் இருக்கணும். இப்போ எலெக்ஷன் கமிஷன்லாம் அந்த நிலையில் இருக்காங்க. அப்போது நாட்டில் பல்வேறு பிரச்சனைகள் எழுந்த பிறகாவது எலெக்ஷன் கமிஷன் இதில் இந்த இந்த போக்கை கொஞ்சம் மாற்றிக்கிட்டு நேர்மையாக நியாயமாக நடத்துறதுக்கான ஆதாரத்தோடு அவங்க செஞ்சால் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சார். சார் செல்வம் சார், ஆதார் தான் இந்த நாட்டோட ஆதாரம், அதுதான் அடையாளம் அப்படிங்கிற அளவுக்கு நிறைய ப்ரமோட் பண்ணி அதை பண்ணணும், பேன் கார்டில் இணைங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கட்டாயப்படுத்தி எல்லாம் பண்ணீங்க. எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு பண்ணிட்ட பிறகு அது நம்பத்தகுந்த ஆதாரமாக இல்லை அப்படின்னா எப்படி சார்? அப்புறம் நம்பத்தகுந்த ஆதாரமாக இல்லாத ஒன்றுத்துக்காக எதற்கு இத்தனை கோடி மக்களை இம்சப்படுத்தணும்? ஏன் அவர்களை வந்து காக்க வைக்கணும்? நீங்கள் ஆதார் திருத்த அந்த மையத்துக்கு போனீங்கன்னா தெரியும், ஒரு நாள் முழுக்க ஆயிடும். அப்படி கால் கடுக்க நின்று வேலை வெட்டியை விட்டுட்டு வந்து பார்த்த பிறகு அந்த ஆதார் கார்டு வந்து நம்பிக்கையான ஆதாரம் இல்லை அப்படிங்கிறது என்ன சார்? இது என்ன வேறு எதுவும் காரணங்கள் இருக்கா? ஏன்னா எதிர்கட்சிகள் சொல்றாங்க உங்களுக்கு தேவையில்லாத வாக்காளர்களை நீக்குவதற்காக ஒரு ஆயுதமாக பயன்படுத்துகிறீர்கள் அப்படின்னு. அப்ப அந்த சந்தேகம் எழத்தானே செய்கிறது. தினமலர் நிறுவனம் நடத்துகிற தினமலர் உரைகள் நிகழ்ச்சிக்கு நெறியாளர் சகோதரர் துரைராஜ் அவர்களுக்கு, அதே போலவே நான் பெரிதும் மதிக்கிற மூத்த பத்திரிகையாளர் மிக நீண்ட அனுபவம் உள்ள மரியாதைக்குரிய ரங்கராஜ் சார் அவர்களுக்கு, அதே போலவே
தினமலர் உரைகள் நிகழ்ச்சியை நடத்துகிற நெறிப்படுத்துகிற அந்த தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு என்னுடைய மாலை வணக்கம். இதுல நான் ஒரு வழக்கறிஞராகவும் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவனாகவும் 2 நிலையில நான் பேச வேண்டிய நிலையில இருக்கேன். ஒரு வழக்கறிஞராக மரியாதைக்குரிய ரங்கராஜ் சார் சொன்னதுல நான் உடன்படுறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, அதுல ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அதுல ஒரு 50 லட்சம் போலி வாக்காளர்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணையம் சொல்லுது. அதாவது மிக தீவிரமாக நடத்தப்பட்ட அந்த ரிவிஷன்ல 50 லட்சம் வாக்காளர்கள் ஒரு மாநிலத்துல, அதுல பீகார்ல, மேற்கு வங்க, ஸ்பெசிபிக்கா 2 மாநிலத்துல கண்டுபிடிக்கப்பட்டதாக சொல்றாங்க. இதுல நான் என்ன நினைக்கிறேன்னு கேட்டீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்ல சேலஞ்ச் ஆயிருக்கு, சுப்ரீம் கோர்ட் டிஸ்கஸ் பண்றாங்க. எலெக்ஷன் கமிஷன் இண்டிபெண்டன்ட் பாடிங்கிறதெல்லாம் அது ஒரு பக்கம் இருந்தா கூட, சுப்ரீம் கோர்ட்ல இந்த கேஸ் ஒரு ஃபைனல் ஹியரிங்க்கு வெர்டிக்ட் வரும்போது நிச்சயமா ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு நம்புறேன், கிடைக்கணும்னு விரும்புறேன். எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு 20 ஆண்டு காலம் ஒரு அடையாளம் வைத்து அவருடைய தாய் தந்தையருடைய அடையாள அட்டை அல்லது வாக்காளர் அடையாள அட்டை இப்படி ஏதாவது ஒரு டைம் ஃப்ரேம் பண்ணணும்னு விரும்புறேன், பண்ணுவாங்கன்னு நான் நம்புறேன். அதே நேரத்துல சார், ஒரு ஆதார் அட்டையை போலியா உருவாக்க முடியாதுன்னு நினைச்சிடாதீங்க. ஏன்னா சமீபத்துல கூட நீங்க பாத்தீங்கன்னா, மதுரையில ஆயிரக்கணக்கானவர்கள் போலி பாஸ்போர்ட் மூலமாக மதுரையில போலி பாஸ்போர்ட் வாங்கி வெளிநாட்டுக்கு போனதா சொல்றாங்க. அது ஒரு வழக்கு இன்னைக்கும் நிலுவையில இருக்கு. சமீபத்துல கூட கோயம்புத்தூர்ல, கோவையில இலங்கையை சார்ந்த ஒரு தாதா அல்லது ஒரு மிகப்பெரிய கூலிப்படை தலைவர் ஒருவர் அங்கே இலங்கையில இருந்து அவர் இங்க சுட்டுக் கொல்லப்பட்டார். அது மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் அவர்களுக்கு, ரங்கராஜ் சார் அவர்களுக்கு நல்லா தெரியும். அதனால இப்போ நாம 140 கோடி மக்களை கொண்ட பரந்துபட்ட நாடு. இந்த நாட்டில் அரசு நிர்வாகங்கள் சார் கூட சொன்னாங்க, ஒருத்தர் பர்த் சர்டிபிகேட் வாங்குறதுக்கு எவ்வளவு லஞ்சம் கொடுக்க வேண்டி இருக்குன்னு சாரே வேதனைப்பட்டு சொன்னாங்க. நம்ம சிஸ்டம் அப்படித்தான் இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, எங்கே பார்த்தாலும் லஞ்சம், ஊழல், முறைகேடு எல்லாமே இன்னும் சொல்ல போறீங்களா, லஞ்சத்தை சார் சென்ட்ரலைஸ் பண்ணிட்டாங்க. அதாவது ஒரு பொதுமைப்படுத்தி லஞ்சம் வாங்குவதே கூட ஒரு கௌரவம். லஞ்சம் வாங்கினாலும் சரி, எப்படி வாங்கினாலும் சரி, எந்த வகையான தவறு செய்தாலும் மேனிபுலேட் பண்ணாலும் சரிதான், சமூகத்துல அவன் பெரிய பணக்காரனா இருக்கானா அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டு போச்சு. அதனால செல்வம் சார் நீங்க சொல்ற வாதத்தை நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா சட்டத்தையோட அடிப்படையே ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாது, குற்றவாளிகள் வேணா தப்பிக்கலாம் அப்படின்னா இருக்கு. அப்ப இங்க சரியாக எல்லாத்தையும் செஞ்சு அந்த ஆதாரங்களை வைத்திருக்கிற ஒருவருக்கு தன்னுடைய வாக்களிக்கும் உரிமை என்பது உச்சபட்ச உரிமை ஜனநாயகத்துல. அதுவே நீங்க மறுக்கிறீங்கன்னா அது எப்படி ஏத்துக்க முடியும் சார்? இப்ப போலியான ஆதாரை உருவாக்குறார்கள்ங்கிறது நம்ம ஏத்துக்கிறோம். ஆனா போலியான நபர்கள் ஆதார் இங்க ஒரிஜினலா எடுக்கிறாங்க அப்படின்னா அதை சரி செய்ய வேண்டியதுதான் அரசு. அதற்காக ஏற்கனவே எடுத்து வச்சிருக்க மக்களுக்கு நீங்க அநீதி இழைப்பது எப்படி சரியா இருக்கும்? அத என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா சார், இப்போ அத சீரியஸா அத ரிவைஸ் பண்றாங்க, சீரியஸா பாக்காங்க. அந்த இன்டென்சிவ் ரிவிஷன் இருக்கு பாருங்க, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இருக்குல்ல, அதுல நடந்துகிட்டு இருக்கு. அது இன்னும் முழுமை அடையல. ஏற்கனவே ஒரு 52 லட்சம் மக்கள் பீகார்ல மட்டும் போலி வாக்காளர்கள் அல்லது போலி குடியுரிமை பெற்றவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அது முழுமை அடையும் போதுதான் நாம இதுக்கு ஒரு முடிவுக்கு வர முடியும். ஆனா இது முடிவுக்கு வந்தே ஆகணும். நான் இன்னும் கூட ஒண்ணு சொல்றேன், 1947 இருந்து இதுவரை ஏறக்குறைய ஒரு 78 ஆண்டுகள் சுதந்திரம் பெற்று 78 ஆண்டுகளில் இதுக்கு முந்தைய அரசுகள், நான் அதுக்காக அந்த அரசு செய்யல தப்பிட்டு இந்த அரசு செஞ்சுட்டு இப்படிலாம் சொல்லி அவர்கள் மீது பழியை போட்டு நாம் தப்பிச்சு போவதற்காக சொல்லல. அதே நேரத்தில் கடந்த 10 ஆண்டுகள் தொடர்ச்சியாக இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி அரசு ஒரு முன்முயற்சி எடுத்திருக்கிறது. ஒரு இனிஷியேஷன் இவங்க எடுக்கிறாங்க, இனிஷியேட்டிவ் எஃபர்ட் எடுக்கிறாங்க. இந்த முயற்சியை நாம
ஒன்னும் அதான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போன பிறகு உச்ச நீதிமன்றம் என்கிற உயர்ந்த அமைப்புக்கு வந்து இது டிஸ்கஷனுக்கு போயிடுச்சு. அதனால இந்த அரசு தரப்புல தேர்தல் ஆணையத்தின் தரப்பில் சொல்லப்படுகிற வாதங்கள், அதற்கு பிறகு வாதங்கள் எதிர்வாதங்கள், அதற்கு பிறகு உச்ச நீதிமன்றத்தினுடைய இறுதி தீர்ப்பு வரை இது வந்து நாம கொஞ்சம் நீடிக்கும் அப்படிதான் நான் நினைக்க. அதே நேரத்துல இனிமேலாவது ஒரு நிரந்தரமான, இப்ப ஆதார் இருக்கு, ஆதார் எல்லாம் நாடு முழுக்க செல்லாதுன்னு சொல்லிட்டாங்களான்னு கேட்டா கிடையாது. தேர்தல் வாக்காளர் அடையாள அட்டை செல்லாதுன்னு சொல்லிட்டாங்களா? கிடையாது. பாஸ்போர்ட் எல்லாமே வந்து செல்வம் சார் தொடர்ந்து பேசலாம். ரங்கராஜ் சார், இப்ப நம்ம இந்த அரசியல் மற்ற விஷயங்கள்லாம் தாண்டி தேர்தல் ஆணையம் ஆதாரை நம்பத்தகுந்த ஆவணம் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு வேறு எதுவும் காரணங்கள் இருக்கா? அதுல எதுவும் நியாயங்கள் இருக்கா? அடிப்படையிலே இப்போது இருக்கிற எலெக்ஷன் கமிஷன் இந்த அமைப்பிலேயே ஒரு கோளாறு இருக்குது. ஏற்கனவே 3 பேர் கொண்ட எலெக்ஷன் கமிஷனில் சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் அல்லது அவருடைய பிரதிநிதி, இந்த 3ல் ஒருவர் இருக்கணும். அவங்க தான் எலெக்ஷன் கமிஷனர், சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் தேர்ந்தெடுக்கிறாங்க. பிரதமர் ஒன்று, எதிர்க்கட்சி தலைவர் ஒன்று, 3வது சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ். இப்படி இருந்ததை இவங்க மாற்றி அந்த சீஃப் ஜஸ்டிஸ் நாமினி அது வந்து ரிமூவ் பண்ணுறாங்க. ரிமூவ் பண்ணி அந்த 3வது நபர் வந்து பிரதமர், அவர் அமைச்சர்கள்லேருந்து 3 போடலாம். இப்போ சந்தேகம் வருதுன்னா அதுலேருந்து நம்ம பார்க்கணும். இப்போ ஏன் இதை செய்யணும்? இப்போ உதாரணத்துக்கு சுப்ரீம் கோர்ட்டுடைய சீஃப் ஜஸ்டிஸ் இல்லை அவர் பிரதிநிதி அங்கே இருக்காருன்னு வச்சுங்க. இப்போது இந்த கேஸ் வரும்போது அந்த ஜட்ஜி என்ன சொல்கிறாங்க, நீங்கள் கேட்குற டாக்குமெண்ட்டு என்கிட்டே இல்லை அப்படின்னு ஒரு ஜட்ஜ் சொல்கிறாரு. ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க அந்த சுப்ரீம் கோர்ட்டு, இதை ஆதார், ரேஷன் கார்டு, எபிக் கார்டு இதெல்லாம் கன்சிடர் பண்ணுன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த நாமினி அந்த எலெக்ஷன் கமிஷனில் இருந்தாங்கன்னா அவங்க இதெல்லாம் கொண்டு வரும்போதே அவங்க வந்து சொல்லியிருப்பாங்கல்ல, நீ ஏன் இதெல்லாம் செய்கிறீங்க, நீங்கள் வந்து சிட்டிசன்ஷிப்பு பார்க்குற முறை வந்து ஆக்சுவலி எலெக்ஷன் கமிஷன் கீழே கிடையாது, அப்படியே இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த இந்த மற்ற ப்ரூஃப் எல்லாம் ஏற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல. இப்போ அந்த சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு சிஸ்டம் உருவாக்கிட்டாங்க. அதுதான் சொல்ல வரேன். ஆளுங்கட்சிக்கு சாதகமாக அமைப்பாக மாற்றிட்டாங்க. அதுதான் இப்போ இருக்க பிரச்சனையே. ஏன் இந்த இவ்வளோ சந்தேகப்பாறு வருதுன்னா, இப்போ இந்த சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸோட நாமினி இருந்தால் ஓரளவுக்கு நம்பகத்தன்மை வருது இல்லை. சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ்னு தனி நம்பர் கிடையாது, அது ஒரு இன்ஸ்டியூஷன். சுப்ரீம் கோர்ட் ஒரு இன்ஸ்டியூஷன். எப்படி பிரைம் மினிஸ்டர் ஒரு இன்ஸ்டியூஷனோ, லீடர் ஆஃப் த அப்போசிஷன் இன்ஸ்டியூஷன் தான். அது தனிப்பட்ட நபருக்கு கொடுக்கப்பட்டது கிடையாது. இல்ல, அந்த பொசிஷன் யார் இருக்காங்களோ அதில் வராங்க. அந்த விஷயம் நான் எனக்கு தெளிவாக புரிஞ்சிடுச்சு. அதுலேருந்து ஒரு சின்ன கேள்வி மட்டும் வைக்கிறேன். இப்போ தேர்தல் ஆணையம் ஆளுங்கட்சிக்கு சாதகமாக செயல்படுதா வச்சுக்கிட்டா கூட நீக்கப்படுகிற அந்த வாக்காளர்கள் அந்த கட்சிக்கு வாக்களிக்க மாட்டாங்கன்னு எப்படி கண்டறிஞ்சு அதை போய் நீக்குவாங்க? அதற்கான சாத்தியங்கள் இருக்கா? ஏன்னா நமக்கு தெரியும், தேர்தல் ஆணையத்திற்கென்று தனியாக பணியாளர்கள் கிடையாது. அந்த மாநிலத்தோட மத்திய அரசோட இந்த பணியாளர்கள் தான் பயன்படுத்துவாங்க. அப்போ அவங்க போகிறப்ப இதெல்லாம் பண்ணி இதெல்லாம் இதுன்னு கண்டுபிடிச்சி சொல்லுவாங்களா? அப்படி வாழ்மொழி உத்தரவு வந்திருந்தால் கூட அது இன்னைக்கு இருக்க ஊடகத்தில் வெளியே வந்துட்டு இருக்குமே சார். அப்போ அதற்கான வாய்ப்புகள் இல்லைன்னு தான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். அது 2 விஷயமா பார்க்கலாம். இப்போது ஒரு கட்சியை கேட்டிங்கன்னா எங்களுக்கு நிச்சயமாக வாக்களிக்கக்கூடியவங்க யாருன்னு அவங்களுக்கு ஓரளவுக்கு தெரியுது. இந்த 3-4 எலெக்ஷனாக பார்க்குறாங்க. நமக்கு எதிராக யாரெல்லாம் இருக்காங்கன்ற ஓரளவுக்கு கண்டிப்பாக 100% கரெக்டுன்னு சொல்ல நான். அதே மாதிரி இப்போ சில தொகுதிகள், சில பூத்துன்னு பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட இவ்வளோ நம்பர் தான் இருக்காங்க. பெரும்பாலும் இந்த பூத்தில் நமக்கு எகெயின்ஸ்டாக வாக்களிக்கப்படுது. ஏன் இது பிரச்சனை ஆகுதுன்னா, இப்போ இந்த ஓட்டிங் இது ஒரு நீண்ட நாள் எலெக்ஷன் ரிஃபார்ம்ஸில் இது ஒரு கோரிக்கை. முன்ன வந்து பேலட் பேப்பர்லாம் மிக்ஸ் பண்ணுவாங்க. மிக்ஸ் பண்ணி எந்த ஏரியாவில் யார் எப்படி ஓட் போட்டாங்க தெரியாமல் இருந்தது. இப்போ பூத் வைஸ் ஓட்டிங் வந்து எலெக்ஷன் கமிஷன் மெயின்டைன் பண்ணுது. உதாரணத்துக்கு ஒரு தலித் ஏரியாவில் 750 வாக்கு செலுத்தாருக்கு 750 வாக்குகள் ஒரு ஆளுங்கட்சிக்கு எதிராக வாக்களித்தார்கள் அப்படின்னு கிளியராக தெரியுதுல்ல ஒரு பேட்டர்ன். அப்போ அது பின்னால் அந்த தலித் சமூகம் அந்த டார்கெட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குல்ல, இதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம். இப்போது இந்த பூத்தெல்லாம் இந்த இவிஎம்மில் வந்தால் கூட ஓட் மிக்ஸ் பண்ணலான்னு ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தாங்கன்னா அது ஒரு ப்ரொடெக்ஷன் ஒன்று இருக்கும். அந்த சேஃப்கார்டு கூட இப்போ இல்லை. இப்போ அண்மையில் இப்போ ஒரு தொலைக்காட்சி நேஷ்னல் டெலிவிஷன் சேனலில் ஒரு கிராமத்துக்கு போயிருக்காங்க, ஒரு பிற்படுத்தப்பட்ட கிராமம். அங்கே போய் இந்த எலெக்ஷன் கமிஷன் இந்த மாதிரி புது ஃபார்ம் எல்லாம் கொடுத்துருக்காங்களா உங்களுக்கு தெரியுமாண்ணா? 15 பேரை கேட்டாங்க. டிவி ஷூட் பண்ணுறாங்க. 14 பேர் எங்களுக்கு தெரியாதுன்றாங்க. இப்போ இப்படிப்பட்ட இவங்க எக்ஸசைஸ் இப்படி பண்ணும்போது
சம்மந்தப்பட்ட மக்களுக்கே தெரியாமல் இப்போ கிராமப்புறங்கள்லாம் நடக்குதுன்னு அதுவே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அப்போது ரெண்டாவது ஒருத்தர் என்ன சொல்கிறாங்க, ஃபார்ம் வந்து கொடுக்குறாங்க, ஆனால் ஒரு ஃபார்மை ஃபில்அப் பண்ணி கொடுக்கணும் 100 ரூபா கேட்குறாங்க. அது ஒரு வகை லஞ்சம். சில பேர் என்ன சொல்கிறாங்க, அங்கே ஃபார்ம் எடுத்து கொடுக்கும் போகும்போது அந்த பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் உங்கள் பேரில் ஏற்கனவே பதிவாயிடுச்சு, ஓட்டு யாரும் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்கன்றாங்க. இதெல்லாம் கூட நடக்குது. இந்த எக்ஸசைஸை ஓப்பன் பண்ணும்போது என்ன ஆகுது, ஓப்பன் த பெண்டோராஸ் பாக்ஸ். இவங்க பேரில் ஏற்கனவே ஓட்டர் லிஸ்ட்டில் இருக்கிற பேரில் பலர் வந்து எனிமினேஷன் சொல்லி ரெஜிஸ்ட்ரேஷன் போன வேற சில வாக்குகள் போட்டுறாங்க. இப்படி குளறுபடிகள் இருக்கு, சரி பண்றதுக்கு தானே சார் பண்றாங்க. அப்ப 2 பேர் இருக்காங்கன்னா அதுல யார் சரியான நபர்னு போதிய ஆதாரங்களை ஆவணங்களை எடுத்து அதை சரி பார்க்க போறாங்க. அதற்கு தானே சார், அப்ப அதை சரி பண்ணதானே வேணும். உங்க படியே சொன்னாங்க. இப்ப செல்வம் சாரும் என்ன சொல்றாரு, நிறைய பிரச்சனை ஏற்கனவே போது. ஒரு எலெக்ஷன்ல பார்த்தேன்னா சோ அவர்கள் சொன்னாரு, நான் வாக்களிக்கு போனேன், போன எலெக்ஷன் ஓட் போட்டேன், இப்போ பேர் இல்லைன்றாங்க. கமல்ஹாசன் நடந்திருக்கு. நீங்க என்னதான் மிஷினரி கொண்டு வந்தாலும் எல்லாம் ஃபுல் ப்ரூஃப் எல்லாம் நீங்க கொண்டு வந்தாலும் பேர் இருக்கிறவங்க விட்டு போகுது, இல்லாதவங்க பேர் ஏதோ வருது, இறந்தவங்க பேர் இன்னும் லிஸ்ட்டில் தொடர்ந்து நீடிக்குது. இதெல்லாம் இருக்குது. ஆனால் இந்த குளறுபடிகளாக வந்து 100% நீங்கள் சரி பண்ணலன்னா கூட இப்போ எலெக்ஷன் கமிஷனே அவங்களுடைய நோக்கத்தையே நம்ம எடுத்துக்கலாம். அவங்கள உன்னதமான ஒரு நோக்கம் வச்சுருக்காங்க. 100% குடிமகன்களும் வாக்காளர்கள் வாக்கு உரிமை உள்ளவர்கள் 100% என்ரோல்மெண்ட் செய்யணும்னு ஒரு இலக்காக வச்சுருக்காங்க. உங்களுக்கு தெரியும், ஒரு வருஷம் பல கோடி செலவு பண்ணி ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறாங்க. இப்போ அந்த எக்ஸசைஸ் ஒரு பக்கம் பண்ணும்போது இந்த பிஆரோட எக்ஸசைஸ் வந்து அதுக்கு நேர் எதிராக இருக்குது. நீங்கள் என்ன தான் பண்ணாலும் கடைசியில் 5 லட்சம் இப்போவே 10 லட்சம் வாக்காளர்கள் பேர் இன்னும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் கொடுக்கல. அது 2.5%ன்றாங்க. ஏற்கனவே அதில் இருந்தவங்க நீக்கிட்டாங்க. அப்போ நீங்கள் 100% இலக்காக கொண்டு சேர்க்கணுன்றதுக்கு இந்த வழிமுறைகள் எல்லாம் வந்து அதுக்கு எதிராக அமையுது. நோக்கம் நல்லதாக இருந்தால் கூட போகஸ் ஓட்டர்ஸ் வந்து நீக்கணுன்ற யாரும் தடை செய்ய போதும் கிடையாது, அதுக்கு யாரும் எதிர்ப்பு சொல்ல. ஆனால் பீகாரில் ஒரு ஆச்சரியம் என்னென்னா, ஏற்கனவே சம்மரி ரிவிஷன் நடந்திருக்கு 6 மாதத்துக்கு முன்னால். அந்த சம்மரி ரிவிஷன் ஜனவரியில் முடிஞ்சு ஃபைனல் எலக்ட்ரல் ரோல்னு பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அதில் அப்ஜெக்ஷன் தெரிவிக்கலாம். அது பண்ண பிறகு இப்போ இந்த எஸ்ஐஆர் ஒரு 2 மாதத்துக்கு முன்னால் செய்ய வேண்டிய அவசியம் என்ன? உங்களுடைய கரெக்ஷன் செய்யணும்னா சம்மரி ரிவிஷன் செய்யும்போது அதுதான் கரெக்டான டைம். ரிமூவ் பண்ணுறது, சேர்க்கறது, போகஸ் இருக்கிறது அதை கண்டறிந்து செய்யலாம், நியாயமான நடவடிக்கை செய்யலாம். சம்மரி ரிவிஷனில் செய்யாததை ஏன் இப்போ வந்து இந்த இதில் கொண்டுறாங்க? அதுவும் எலெக்ஷன் ஒரு 2 மாதத்துக்கு முன்னால் டைமே இல்லை இப்போ எலெக்ஷன் நடத்த. அப்போது எப்போ செய்ய வேண்டியமோ அதை முறையாக செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமோ அதை பயன்படுத்தாமல் காலம் தாழ்ந்து எலெக்ஷனில் நிற்காத மொமெண்ட்டில் இது கொண்டு வேண்டிய அவசியம் என்ன? அதெல்லாம் சந்தேகங்கள் உருவாக்குது. கண்டிப்பாக சார். சார் செல்வம் சார், தேர்தல் ஆணையம் உச்சநீதிமன்றத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க, தேர்தல் ஆணையத்துக்கோட வேலை அவர்களுக்கு ஓட்டுரிமை கொடுப்பது மட்டும்தான். அது எப்படி கொடுக்கணும்னா சட்டமும் அந்த ஆவணங்களும் சரியா இருக்கா அப்படிங்கிறத பார்த்து தான் கொடுக்கறது எங்கள் வேலை. எந்த ஆவணம் குடியுரிமையை கன்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத சொல்ல வேண்டிய வேலை எங்களோடது இல்லை, அது உள்துறையோடதுன்னு சொல்லியிருக்காங்க. எது நம்பத்தகுந்த ஆதாரம், எது ஏற்புடையது அப்படின்னு முடிவு பண்ண வேண்டியது உள்துறை. அப்போ நீங்கள் தான் உள்துறை அமைச்சராக இருக்கிற நீங்கள், உங்கள் கட்சி தான் இந்த ஆதாரம் எடுத்து வருது. ஆதாரம் எடுத்துகிட்டு வந்துட்டு நீங்கள் அதை நம்பத்தகுந்த ஆதாரங்கள் பட்டியலை வைக்காம அதை நீங்கள் தேர்தல் ஆணையம் அப்படி செய்கிறார்கள், அவர்கள் சரி செஞ்சு கொள்வார்கள் அப்படின்லாம் சொல்றது வந்து எப்படி சரி? தன்மேல் தவறு வைத்துக் கொண்டு நீங்கள் அவரை எப்படி சொல்வீங்க? அதுல ஒண்ணு சார், நீங்க அருமையா சொன்னீங்க. முதல்ல சொல்லும் போதும் கூட சொன்னீங்க, இந்த இப்போ நீக்கப்பட்டிருக்கிற 52 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா, அதாவது போலி வாக்காளர்கள் என்று கண்டுபிடிக்கப்பட்டு நீக்கப்பட்டிருக்கிறார்கள் சொன்னா, இந்த 52 லட்சம் பேருமே எங்களுக்கு எதிர் வாக்காளர்கள் முடிவுக்கு வர முடியாது. நீங்களே அது அருமையா சொன்னீங்க. ஒண்ணு. ரெண்டாவது, உள்துறை அது வந்து இன்டர்னல் செக்யூரிட்டிக்கும் அதுதான் மத்திய உள்துறை தான் வந்து இன்டர்னல் செக்யூரிட்டிக்கு, அதாவது உள்நாட்டு பாதுகாப்புக்கும் அது பொறுப்பேற்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு நம்ம நாட்டுல. அது இப்போ நீங்க சமீபத்துல கூட பகல்காம்ல பாத்தீங்கன்னா ஒரு 4 தீவிரவாதிகள் அவங்க வந்து ஊடுருவி வந்து தாக்குதல் நடத்துறான். சர்ச்சைகள் பரேது நடந்து நம்ம சிந்தூர் தாக்குதல திருப்பி அடிச்சு அந்த தீவிரவாத முகாம்கள்லாம் அழிக்கப்பட்டது. அது ஒரு பக்கம். அதே நேரத்தில் நான் என்ன சொல்றேன்னா சார், அதாவது விதைக்கிறோம், விதைக்கப்படுகிற விதைகள் எல்லாம் நல்ல விதை என்றுதான் விதைக்கப்படுகிறது. ஆனால் களைகள் நம்மையும் அறியாமல் வளர்ந்து விடுகிறது. வளர்ந்த பிறகு நம்ம என்ன பண்றோம்? களைகளை பறித்து எடுக்கமா இல்லையா?
அந்த முயற்சி தான் இதை நீங்க இப்படி பார்க்கணும். இன்னும் கூட என்ன கேட்டீங்கன்னா, நீங்க இப்படி எல்லாம் நாம களைய புடுங்குறேன்னு பயிரை புடுங்கினா எப்படி சார்? இல்ல களைய புடுங்குறேன்னு நீங்க பழையில புடுங்குறீங்க. இல்ல இல்ல கிடையாது, நீங்க அப்படி நினைக்க வேண்டியது இல்லை. நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, களைகளை தேடி பிடிச்சு புடுங்கணும். பயிர்களை விதைத்து விட்டு களைகள் எங்கே இருக்கிறது இல்ல செல்வம் சார், செல்வம் சார், ஆமா நீங்களே இல்ல நீங்களே முன்னாடி பேசியிருந்தீங்க, எல்லாருக்கும் இங்க பிறப்பு சான்றிதழ் இல்லை அப்படிங்கிற நிதர்சனம் நமக்கு தெரியும். இங்க ஆவணமா எது எடுத்துக்கிறாங்கன்னா பிறப்பு சான்றிதழ் கொடுங்க, பாஸ்போர்ட் கொடுங்கங்கிறாங்க. எல்லாராலையும் எப்படி சார் பாஸ்போர்ட் வாங்கி வச்சிருப்பாங்க? அதற்கான வசதிகளும் தேவைகளும் இருக்கவங்க தான் வாங்கியிருப்பாங்க. பிறப்பு சான்றிதழ்ங்கிறது இப்பதான் வாங்குறதுக்கு எல்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க. அதற்கு முன்னாடி இருக்கவங்க கிட்ட யாரும் இல்லை. அப்ப நீங்க அதை கொடுங்க, அப்பதான் நீங்க வாக்காளரா இருக்க முடியும்னா, இத்தனை வருஷம் இந்த நாட்டில் இருந்துட்டு எனக்கு வாக்குரிமை இல்லை, நான் இந்த நாட்டின் பிரதிநிதி இல்லை அப்படின்னா, பிரஜை இல்லை அப்படின்னா எப்படி சார் அதை ஏத்துக்க முடியும்? உங்களோட தவறு நீங்க சொல்றபடி எடுத்துக்க கூட ஆதார்ல தவறு இருந்தா அது அரசாங்கத்தின் தவறு. அதற்கு மக்கள் எப்படி தண்டிப்பீங்க? ஏதாவது சார், கவர்மெண்ட் ஏஜென்சி இருக்கு பாருங்க, அதுல சில தவறுகள் நம்ம தான் பேசிக்கிட்டு இருக்கு. தவறை நான் நியாயப்படுத்தல, தவறுகள் பொதுமைப்படுத்தப்பட்டு விட்டது. அது மீள்றதுக்காக நாம சரி செய்வதற்கான முயற்சியில மத்திய அரசாங்கம் ஈடுபட்டிருக்கு. நம்ம ஆதரிக்கத்தான் செய்யணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு ஆதரிக்கலாம், ஆனா அதனால் சாதாரண மக்கள், குடிமக்கள் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதான இங்க கன்சர்ன். இல்ல, அது நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, தயவு செய்து கொஞ்சம் அனுமதிங்க. அதாவது நீங்க ஒரு 18 வயது நிரம்பிய ஒரு புது வாக்காளர் பதிவுக்கு வாரார் சொன்னா, அவரை நம்ம எப்படி கேட்கிறோம்? நீ அவருடைய ஆதாரு, அவருடைய வயது சான்று, பிறப்பு, அதாவது பிறப்பு சான்று, இப்படி எல்லாம் கேட்டு நம்ம ப்ரூஃப் பாத்துக்கிறோம். அதோடு கூடுதலாக அவருடைய தாய் தந்தையர் எவ்வளவு காலம் இங்க இருக்காங்க, சொந்த வீடா, வாடகை வீடா, இந்த வாடகை வீட்டுக்கு முன்னால எங்க இருந்தாங்க, என்ன தொழில் பண்றாங்க, இதை கொஞ்சம் கூடுதல் ஆய்வு செய்வதன் மூலமாக தீவிரவாதிகள், அந்நிய தீவிரவாதிகள் அல்லது வெளிநாட்டு தீவிரவாதிகள் நம்ம நாட்டுக்குள்ள பதுங்கி இருந்து நடத்தக்கூடிய தீவிரவாத முயற்சிகள், பயங்கரமான முயற்சிகள் நம்ம தடுத்தே ஆக வேண்டும். அதான் அதுக்கு ஒரு உதாரணம் தான் பகல்காம் போன்ற நிகழ்ச்சி கோயம்புத்தூர். செல்வம் சார், நான் அதை புரிஞ்சுக்கிறேன். நான் இந்த நாட்டிலே இருக்கிறேன், பிறந்து வளர்ந்து இருக்கிறேன், நான் இங்கே படிச்சிருக்கிறேன், எல்லாமே இருக்கு. என்கிட்ட பிறப்பு சான்றிதழ் இல்ல, பாஸ்போர்ட் இல்ல, அதனாலே என்ன தீவிரவாதியா சேர்த்துருவீங்களா? இல்ல, நான் உங்களை தீவிரவாதின்னு சொல்லல. தவறாக நீங்கள் எங்கே அதை கண்டுபிடிக்கிற முயற்சி தானே சார். அதாவது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் தானே. கண்டிப்பா அரசாங்கத்தின் எண்ணத்தை நான் மதிக்கிறேன் சார். அதாவது தயவு செய்து நான் என்ன சொன்னா, ஒரு முயற்சி மாற்றத்தை நோக்கி ஒரு நல்ல முயற்சி, நல்ல நோக்கத்தோடு எடுக்கப்படுகிற முயற்சியை நான் கொச்சைப்படுத்த வேண்டாம்ங்கிறது என்னோட வேண்டுகோள். நான் இன்னும் கூட என்ன கேட்டீங்கன்னா, உச்ச நீதிமன்றத்துக்கு இது போயிடுச்சு வழக்கு. உச்ச நீதிமன்றம் கண்டிப்பா ஃபைனல் ஆர்டர் அதை வெடிக்கு இது ஒரு தீர்ப்பு சொல்லித்தானே தீரணும். அது சொல்லத்தான் போகுது. அப்படி சொல்லும் பொழுது நிச்சயமா இதுக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு ஏற்படும். அதுவரை நீங்க ஏதோ பாரதிய ஜனதா கட்சி, இந்த ஒரு நிமிஷம், பாரதிய ஜனதா கட்சி சார், ஒரு நிமிஷம், என்னோட இறுதியான குறுக்கீடு, இப்ப சரியான தீர்ப்பை சொல்ல வேண்டியது உள்துறை தான். ஏன்னா நீங்க ஆதார குடியுரிமை ஆதாரமாக எடுத்துக்கொண்டீங்கன்னா, நம்பத்தகுந்த ஆதாரமாக சொல்லிட்டீங்கன்னா இந்த பிரச்சனை முடிஞ்சிடும். இதற்கு உச்ச நீதிமன்றமோ இல்ல தேர்தல் ஆணையமோ எந்த முடிவும் எடுக்க முடியாது. இருக்கிற சட்டத்திட்டத்தின் அடிப்படையில் தான் தீர்ப்பு வழங்க முடியும். அதன் அடிப்படையில் தான் தேர்தல் ஆணையமும் இயங்கும். அப்ப அந்த சட்டத்திட்டத்தை மாற்ற வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு தான் இருக்கு. அதை தட்டி கழிச்சிட்டு நீதிமன்றம் சொல்லுன்னா எப்படி சார் சொல்லும்?
இல்ல இது நம்ம 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 விவாதத்தை விட்டு தள்ளி போறோம் சார். தொடர்ந்து பேசலாம். ரங்கராஜ் சார், செல்வம் சார் சொல்றாரு இந்த தீர்ப்பு வரும்போது அதற்கான தீர்வுகள் காணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா கூட தேர்தல் ஆணையம் தெளிவா சொல்லியிருக்காங்க, இருக்கிற அரசியல் சாசனத்தின் அடிப்படையில் நாங்க வேலை செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இந்த ஆதாரை ஏற்க முடியாது அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்காங்க. ஆதாரை நம்பத்தகுந்த ஆவணமாக இன்னும் உள்துறை கொடுக்கல. அப்படி இருக்கிறப்ப இந்த ஆதாரை நம்பி நிறைய பேர் வேற எந்த ஆவணங்களும் பெருசா வச்சில்ல. அப்படி இருக்கப்ப இந்த வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் என்பது தமிழ்நாடு உட்பட மற்ற எல்லா மாநிலங்களுக்கும் வரப்போகுது. அப்படி வரும்பொழுது இங்க மற்றவர்கள் பாதிக்கப்படுவார்களா, இல்ல வேறு எதுவும் ஆவணங்கள் வேறு எதுவும் வழிகள் இருக்கிறதா தோணுதா உங்களுக்கு? இல்லை, கடைசியாக சொன்னதுக்கு வேறு என்ன ஆதாரம் இருக்குது? இப்போ இந்த ஆதார் போடுற ஒரு ஆதாரமே மறுத்துட்டாங்கன்னா நம்பகத்தகுந்த ஆதாரம்னு இதோட சிறப்பான ஒரு ஆதாரம் எதுவும் இந்தியாவில் தற்போது இல்லை. அதுதான் உண்மை. ஏன்னா இப்போ சொல்கிறாங்க ரேஷன் கார்டுலேயும் போகஸ்ன்றாங்க, அப்புறம் மற்றதுலேயும் பாஸ்போர்ட்லேயும் போகஸ் இருக்குன்றாங்க, எபிக் கார்டு எலெக்ஷன் கமிஷன் கொடுத்த கார்டுலேயே போகஸ் இருக்குன்றாங்க. அப்போ இதுதான் வச்சுக்கிறது. அப்போது எல்லாமே அடிப்படையில் ஒரு கோளாறு இருந்தால் இது போல் ஒரு டிவிஷனால் அதெல்லாம் மாற்ற முடியாது. ரெண்டாவது, இப்போ செல்வம் சார் சொல்கிறாரு 52 லட்சம் பேர் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க, அது போகஸ்ன்னு இருக்கட்டும். 52 லட்சம் பேரும் டெரரிஸ்டா? டெரரிஸ்ட் எதுக்கு நாட்டில் எதுக்கெல்லாம் டெரரிஸ்ட்? 52 லட்சம் பேரும் போகஸ் இல்லை, இறந்தவர்கள் இருக்கிறார்கள், 2 முறை பதிவு பண்ணவங்க இருக்காங்க, தவறான தகவல் கொடுத்தவங்க இருக்காங்க. இது எல்லாமே சேர்ந்து தான் எவ்வளோ பேர் இருந்துட்டாங்க சார்? 52 லட்சம் பேர்ல டெத் ரேட் எவ்வளோ? ரொம்ப ஹார்ட்லி 1%. நாட்டில் இருக்க டெத் ரேட் ஒரு 1% தான். அதனால இன்சூரன்ஸே தைரியமாக இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க, ஹார்ட்லி 1%. அப்போது நீங்கள் இப்போது டெரரிஸ்ட்டுக்கு நீங்கள் இந்த ஓட்டர் ஐடென்டி கார்டு கொடுக்க மறுக்கிறீங்க. அப்போது என்ன அர்த்தம்? டெரரிஸ்ட் இங்கே இந்தியாவில் இருக்காங்கன்னு அர்த்தம். ஓட்டர் ஐடென்டி கார்டு தான் அவனுக்கு மறுக்கிறீங்க. மற்ற எந்த விதத்தில் அவனுக்கு செக் பண்ணி வெளியேற்ற முடியுதா? இல்லை. நீங்கள் இந்த ஓட்டர் ஐடென்டி கார்டுக்கு மறுக்கிறதுனால அந்த டெரரிஸ்ட் பிடிக்கப்பட்டானா? அவங்க தடுக்கப்பட்டார்களா? கிடையாது. அவங்க உள்ளேருந்தே அப்ளை பண்ணுவாங்களாம், ஓட்டர் ஐடென்டி கார்டு மட்டும் ரிஃப்யூஸ் பண்ணுவாங்களாம். அப்போ டெரரிசம் நம்ம அதன் மூலமாக சமாளிக்க முடியுமா? அப்போ உள்ளே இருக்காங்க, ஓட்டர் ஐடி கார்டு மட்டும் கிடையாது, ஆனால் அவர் உள்ளே இருக்காருன்னு அர்த்தம். அப்போது தட் இஸ் சீரியஸ் செக்யூரிட்டி லேப்ஸ், டிஃபென்ஸ் லேப்ஸ். அது ஹோம் செக்ரட்டரி எப்படி அதை அலோவ் பண்ணாங்கன்னு அது வேற ஒரு கேள்வி. இப்போது இவங்க டெரரிஸ்ட்டு, அவங்க டெரரிஸ்ட், இந்த வாதம்லாம் நிறைய கேஸில் பார்த்துட்டோம். மேகாலயாவில் சைனாலேருந்து ட்ரக்ஸு கொண்டு வராங்க. அது அங்கே இருக்கிற ப்ராப்ளம் இரண்டு சமூகத்துக்கு இடையே இருக்கிற அது தெரியும். நிகழ்ச்சியோட இறுதிக்கு வந்துட்டோம். அதனால அதை திசை திருப்பி சைனாலேருந்து வராங்க, ட்ரக்ஸு கொண்டு வராங்க, அதெல்லாம் கொண்டு வந்து அது ஒன்று போடுறாங்க. எதுக்கு எடுத்தாலும் வெளிநாட்டு சதி அப்படின்னு சொல்லி அவங்க மேலே பழிய போடுறாங்க. இது உள்நாட்டில் நடக்கிற எலெக்ஷன் கமிஷன் செய்கிறது என்ன? அது சதியா? நம்ம மக்களுக்கு எதிராக அவங்க ஏன் சதி செய்யணும்? இப்போ வாக்குரிமை 100% கொண்டு வந்து சேர்க்கணும்னா அதுக்கான முயற்சி எலெக்ஷன் கமிஷன் எடுக்கணும், அதுக்கான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கணும். இவங்களை மேக்சிமம் இவங்களை உள்ளே கொண்டு வந்து பார்க்கணும். ஒரு பக்கம் தீவிரவாதிகள் தேர்தலை புறக்கணிக்கிறோன்றாங்க, பல இடத்துல நோட்டா அப்படின்னு போடுறாங்க. நீங்கள் வாக்கு நிறைய பேர் அளிக்க வரணும்னு ஒரு நல்ல உன்னதமான ஒரு நிலைமை உண்டாக்கணும்னு உண்மையிலே முயற்சி இருந்தால் இன்னும் அதிகமான பேர் இந்த சிஸ்டத்துக்குள்ளே கொண்டாடணும், வாக்காளர்களாக அந்த உரிமை வழங்கணும். அதுதான் சிறந்த வழியை தவிர ஏற்கனவே இருக்கிற பர்சன்டேஜ் இது குறைக்கிறதுக்கு தான் வழி தவிர இன்னும் மக்களை சந்தேக பார்வையோடு நீங்கள் எலெக்ஷனை வச்சிங்கன்னா காஷ்மீர் போன்ற இடங்களெல்லாம் தேர்தலில் பங்கேற்க மாட்டாங்க. நாளைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க சிஸ்டத்துக்குள்ளே கொண்டாடணும்னு பார்க்குறோம். அப்போது அது நேர்மையான நியாயமான சிஸ்டம், டிரான்ஸ்பரண்ட் சிஸ்டம், எல்லோருக்கும் அது உள்ள அனுமதி உண்டு, வாக்களிக்க உரிமை உண்டு, குறைந்தபட்சம் இதாவது ஜனநாயகம் தரோன்னு சொல்கிற அந்த உத்தரவாதம் நீங்கள் கொடுத்தாதான் ஜனநாயகம் சிறப்பாக இருக்கும். நன்றி சார். சார் செல்வம் சார், இப்போ இதெல்லாம் தாண்டி இந்த வாக்காளர்கள் பாதிக்கப்படுகிறார்கள், அதெல்லாம் தாண்டி முக்கியமான ஒரு கேள்வி இருக்குது. எலெக்ஷன் கமிஷனுங்கிறது இண்டிபெண்டன்ட் பாடி, அவர்களே அரசாங்கத்தையே நம்பலையா அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. அரசாங்கம் கொடுத்த ஆவணங்களை, இவ்வளோ ஆவணங்களை அவர்கள் மறுக்கிறாங்க, அது நம்பத்தகுந்ததா இல்லைன்றாங்க. அப்போ எலெக்ஷன் கமிஷன் அரசாங்கத்தை நம்பவில்லையா, அடித்தளமே ஆடுகிறதா அப்படிங்கிறதானே நமக்கு இப்போ கேள்வியா இருக்கு. இல்ல இல்ல, நீங்க அப்படி கூட நினைக்காதீங்க. நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, எதிர்காலத்துல இன்னொரு 10 ஆண்டுகள் கழிச்சு பாத்தீங்கன்னா தேர்தலில் வாக்களித்தவர்களுக்கு மட்டும்தான் ரேஷன் கார்டு, அதாவது குடிமை பொருள் வாங்குறதுக்குன்னு வாங்குகிற உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லி கூட கொண்டு வந்தா ஆச்சரியப்படத்துல கொண்டு வரணும். ஏன்னு கேட்டீங்கன்னா
நாம எல்லா உரிமைகளையும் அனுபவிக்கிற நாம வாக்களிக்க மாட்டோம்னு சொல்லி 65% வாக்காளர்கள் தான் வந்து வாக்களிக்கிறாங்க. வாக்களிக்க தயாரா இருக்கவங்களை ஏகப்பட்ட ஆவணங்களை கேட்டு நீங்க முடக்குறீங்கன்னு ரங்கராஜ் சார் சொல்றாரு சார். ஏற்கனவே வாக்களிக்க வரமாட்டேங்கிறாங்க, இத்தனை ஆவணங்களை கேட்டா எப்படி வருவாங்க அப்படின்னு கேக்குறாருல்ல. நீங்க 100% இந்தியராக இருக்க வேண்டும். இந்தியாவில் வாக்களிக்கக்கூடிய தகுதி உடையவர் இந்தியராக இருந்தால்தான் அவர் இந்தியாவில் வாக்களிக்க முடியும். அவர் இந்தியரா? இந்தியாவினுடைய இறையாண்மையை பாதுகாக்கிறவரா? இந்தியாவினுடைய நம்பகத்தன்மையை பாதுகாக்கிறவரா? இந்தியாவுடைய உள்நாட்டு பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு இவர் உண்மையான இந்தியர் தானா என்பதை உறுதிப்படுத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் அரசுக்கு இருக்கிறது, தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கிறது, நீதிமன்றத்துக்கு இருக்கிறது. அதை அவர்கள் செய்கிறார்கள். இதை நாம பாராட்ட முடியலன்னாலும் பரவாயில்ல, தயவு செய்து குறை சொல்ல வேண்டாம்ங்கிறது என்னோட குடியுரிமை யாருக்கு என்று தீர்மானிக்கிற சக்தி எலெக்ஷன் கமிஷன் கிடையாது. நம்முடைய சட்டத்திட்டம் படி எலெக்ஷன் கமிஷன் cannot decide citizenship of a citizen in this country. அது அவங்க கையில கிடையாது. செல்வம் மட்டும் கிடையாது, எல்லா இன்ஸ்டிடியூஷனுமே யார் குடிமக்கள் நிர்ணயிக்கிற பொசிஷன் எலெக்ஷன் கமிஷன் இல்ல. நீ உங்களோட பதில அது ஒரு உரிமையை தவறா அவங்க கொடுத்துறாதீங்க. நிகழ்ச்சியோட இறுதிக்கு வந்துட்டோம் சார். செல்வம் சார், சார் நிகழ்ச்சியோட கடைசியா உங்களோட ஒரு நிமிஷத்துல வச்சிருங்க சார். நான் நிறைவா என்ன சொல்றேன்னா, தேர்தல் ஆணையத்துக்கு மட்டுமே நீங்க தள்ளிடாதீங்க. தேர்தல் ஆணையம், பாஸ்போர்ட் ஆபீஸ் இருக்குல்ல, பாஸ்போர்ட் ஆபீஸ், நீதித்துறை, நாடாளுமன்றம், இப்படி எல்லாமே இணைந்ததுதான் ஒரு கூட்டு. நான் இன்னொன்னு கேட்டீங்கன்னா, ஜனநாயகம் என்பது அதாவது டிஸ்கஸ் பண்றது தானே சார், ஒரு முயற்சி எடுக்கிறது. ஜனநாயகம் வேறுபடுவது, மாறுபடுவது, உடன்படுவது, இதுதான். ஆனா ஜனநாயகத்தை சீரமைக்க வேண்டிய பொறுப்பும் கடமை யாருக்கு இருக்கு? தேர்தல் ஆணையத்துக்கு தர. அப்ப தேர்தல் ஆணையம் எடுக்கிற முயற்சிகள்ல தவறு இருந்தா சுட்டி காட்டுங்க, நீதிமன்றத்துக்கு போறாங்க, அது இருக்கட்டும். ஆனால் இந்த முயற்சியை கூட நாம் முனையிலே கிள்ளிவிட வேண்டும் என்று நினைப்பதில் நியாயம் கிடையாது. நான் இன்னும் என்ன சொல்றேன்னா, ஒரு 10 ஆண்டு காலத்தில் இல்ல, ஒரு நிமிஷம் மட்டும், 10 ஆண்டு காலத்தில் அனைவரும் 100% வாக்காளர்கள் வாக்களித்தால் மட்டுமே அவர்களுக்கு அரசாங்கத்தினுடைய சலுகை கிடைக்கும் என்கிற ஒரு சட்டம், கடுமையான சட்டம் வந்தால் இந்தியாவிற்கு நல்லது. நன்றி சார். நம்முடைய விவாதத்தில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி.